மக்கள் உள்ள வரல அப்படியே போறாங்க அப்படிங்கறத நான் ஒரு குறையா சொல்லல. மக்களுக்கு புரிய வைக்கிறேன். அது குறையல்லம்மா, நிறை. எப்படின்னா எனக்கு மெமரியே லாஸ் ஆகி போச்சு 4 மாசமா. ஆமா, 4 மாசமா நான் நானாவே இல்ல. சோறு இல்ல, தண்ணி இல்ல, தொண்டை கட்டி. அற்புதத்தை நிகழ்த்துவாரு. கடைசியா ஒண்ணு நான் சொல்றது என்னன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி சத்தியமான சத்தியம், சத்தியமான சத்தியம் பிரபஞ்ச சக்தி. அம்மா சிவாய நம்மம்மா. நமச்சிவாயமா. அம்மா நீங்க வந்து யாகம் பண்ணீங்க, அதை நான் வீடியோ எடுத்து போட்டேன். நிறைய கும்பல் வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருந்தது. ஒரு பெண் வந்து ஒரு தனியா நின்று இந்த யாகம் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் தான் நீங்க செஞ்சீங்க. இந்த யாகம் எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததும்மா? அம்மா பேரானந்தமா இருக்கேன் நானு. அதாவது 4 மாசம் போராட்டத்துக்கு அப்புறம் ஓடி 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 மனசார இந்த நிகழ்வு இப்ப நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷம். இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் என்னன்னா, நமக்கு சித்திரைக்கு முன்னாடி, இன்னைக்கு சித்திரை வருஷப்பிறப்பு முதல் நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய அனைத்து மக்களுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் எதை நோக்கி இந்த எல்லைக்கு வந்து என் மக்களுக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாதுன்னு நான் நினைச்சு இந்த இடத்துல வந்து வேள்வி வச்சனோ, அது இந்த சித்திரை 1க்கு மேல நடக்க போற பேராபத்துல இருந்துதான் என் குழந்தைங்களை காப்பாத்தணும்னு வந்திருந்தேன். சித்திரைக்கு முன்னாடியே இந்த வேள்வி இவ்வளவு அற்புதமா அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மை நடத்தி கொடுத்ததுக்கு முதல் நன்றி. ஸ்ரீ சிங்காரவேலன் சிவசக்தி அருள்வாக்கு சித்தர்பீடம் ஞான ரிஷி மாதா மீனாட்சி தேவி என்னுடைய திருநாமம். நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்திருந்தேன். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான சில விஷமிகள்னால எப்படி இந்த இடத்துல நடத்துவேன் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஆனா அதுக்கும் என் அப்ப முன்னாடி வந்திருந்து என்னைய அவ்வளவு அற்புதமா, அவ்வளவு அற்புதத்தின் மேல் அற்புதமா நடத்திட்டாரு. ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். நேற்று ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடராஜர் ஐயாவுக்கு நான் என்னோட பீடத்துல இருந்து நடராஜரை கொண்டு வந்திருந்தேன் உருவச்சிலைய. அவருக்கு நேற்று அபிஷேகம் பண்ணும்போது, அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணும்போது மங்களவாத்தியம் வாசிச்சாங்க. அவர் மேல இருந்து பூவு, மல்லிகை பூவு தானே நடனம் ஆடுது. அது ஒரு பக்கம், 2 பக்கம் ஆடுனா வேறன்னு சொல்லலாம். அதே அந்த நாதசுரம் நின்னோடதான் அது அப்படியே நின்றுச்சு. மறுபடியும் அடிக்கிறாரு, அது மறுபடியும் ஆனந்த தாண்டவம் மாட்டுது. மேல தாமரைப்பூ அது ஆடுது அழகா. எல்லாரும் பார்த்து அநியாயமா அவ்வளவு அற்புதமா எல்லாருமே ரசிச்சோம். எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை அப்பா அந்த விழா முடிவுல எனக்கு கொடுத்துட்டாரு. இதை விட எனக்கு என்னம்மா வேணும்? ஆன்மீகம்ன்றது புரிதலை வந்து மக்கள் உணர மாட்டேங்கிறாங்கம்மா. இதே அல்லையில பௌர்ணமி நாள்ல அவ்வளவு கோடி மக்கள் போறாங்க, அவ்வளவு பிளக்ஸ் வச்சிருக்கிறோம், பயனடையணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்காக செய்யணும்னு செய்யறாங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உலக மக்கள் நன்மைனா அந்த உலக மக்கள்ல நம்மளும் ஒருத்தங்கன்னு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்களும் யோசிச்சா இந்த இடம் கொல்லாம போயிருக்கும். உண்மைதான். புரிஞ்சுதுங்களா? கிரிவலம் சுத்துறன்னு வர்றாங்க, அசு புசுன்னு ஓடுறாங்களே ஒழிய பக்கத்துல என்ன பண்றாங்க, இந்த பக்கம் என்ன பண்றாங்க, போற வழியில இந்த பையனையும் சேர்த்து நம்ம வாங்கிக்கலாமேன்னு ஒரு மக்கள் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்களே. ஊர் நாயம் பேசிட்டு போறதுல என்னமா புண்ணியம் இருக்கு? இத உணர்ந்தவங்க வந்து எல்லா பயனையும் உணர்ந்தவங்க நிறைய வந்தாங்கம்மா. உணராதவங்க அப்படியே போறாங்க. நான் இன்னொரு யோசிச்சிருந்தோம், ஒரு சிறிய கலசம் வச்சு வெள்ளி நாணயம் கொடுத்தா வர்ற மக்களுக்கு ஒரு பிரசாதமாவும் போகும், வேள்விக்கு போனது கிடைச்சதாவும் இருக்கும்னு ஒரு குறைந்த பட்ஜெட்ல எல்லாம் பண்ணணும். அதுக்கு கூட வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. வர்றாங்க, அவங்க பாட்டுக்கு போறாங்க. மத்தபடி ரோட்ல பாத்துட்டே போறாங்களே ஒழிய உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. கும்பல் வந்து ரேடியோலயும் அனௌன்ஸ் பண்றாரு. நான் சொல்றது ஒண்ணு இல்ல, எனக்கு வரலங்கிற வருத்தம் இல்ல. ஏன்னா மக்களுக்காக புரியலன்றத நம்ம கேக்குறோம். இது வந்து பஞ்சபூத சாந்தி மகாருத்ர சாந்தி, இறைவனுக்குதான் சாந்தி பண்றோம். அந்த இடத்துல மக்கள் வந்து கலந்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்ற வார்த்தை சொல்லணும் ஒழிய உண்மைதான் வேற ஒண்ணும் இல்ல. புரிதல் இல்லை, அவ்வளவுதான்.
கடவுள் தான் இங்க வந்துட்டு போற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல ஒரு எண்ணங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேம்மா. நல்லதுமா. அப்புறம் மக்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுசரணையா இருந்தாங்க? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எல்லாரும் வந்து நல்லபடியா எல்லாரும் நல்லபடியா நடத்தி கொடுத்தாங்க. பூஜையெல்லாம் அவ்வளவு அற்புதமா. சிதம்பரத்துல இருந்து ஒரு அடியார் ஒருத்தர் வந்திருந்தாரம்மா. அவர் ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெயரை கேட்டனா கேட்கலன்னு தெரியல அந்த குழப்பத்துல. ஆனா சாமிக்கு புடவைன்னு தான் கேட்டேன். ஒரிஜினல் பட்டு. சிவ சிவா. எப்படி ஒரிஜினல் பட்டு 50 பட்டை தூக்கிட்டு வந்துட்டாரு. எவ்வளவு? 50 பட்டு. அப்பா. 50 பிட்டு பிளவுஸ், நெய், தேனு, அத்தனையும் கொண்டு வந்துட்டாரு. இது எங்க இருந்து வந்துச்சு? சிதம்பரத்துல இருந்து. சிதம்பரத்துல இருந்து. சீதனம் வந்துருச்சு சிதம்பரத்துல இருந்து. எனக்கு புரியுதுங்களா? அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சீதனம் வரணும். அண்ணாமலையார் உண்ணாமலைக்கு சிதம்பரம் நடராஜ பெருமான் வந்து கொடுத்துட்டாரு. அதுலயே அவர் ஆனந்த தாண்டவமும் ஆடிட்டாரு. சீதனம் வந்துருச்சு, எனக்கு சீதனம் வந்துருச்சுன்னு அவர் ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடிட்டாரு. இவ்வளவுதான் விஷயம். இதுல இருந்து என்னுடைய நோக்கம் அனைத்தும் சிறப்பாக நடந்தது. மக்கள் உள்ள வரல, அப்படியே போறாங்க அப்படிங்கறத நான் ஒரு குறையா சொல்லல. மக்களுக்கு புரிய வைக்கிறேன். அது குறை அல்லம்மா, நிறை. எப்படின்னா இன்னும் நீங்க உள்ள வந்துட்டு போனா இன்னும் பல அற்புதங்களை பார்க்கலாம். இங்க மட்டும் இல்ல, கிரிவலப்பாதையில வந்து நிறைய இடத்துல நிறைய அற்புதங்கள் நடக்குது. உண்மைதான். அந்த அற்புதங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாமே. 16-17 கிலோமீட்டர் நடக்கிறீங்க, ஒரு செகண்ட் உள்ள போயிட்டு வந்தா அந்த இடத்துல இன்னும் அவ்வளவு வைப்ரேஷன் உருவாகும் இல்ல. அதுக்காக நான் சொல்ல வரேன். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. உண்மைதாம்மா. நீங்க சொல்றது சரிதான். தெரிஞ்சுக்கோங்கிறத பதிவு ஒழிய இதுல குறைய கிடையாது. நிறைய பேர் ஏன் சுத்துறோன்னே தெரியாம சுத்துறாங்க. கிரிவலம் ஏன் சுத்துறோன்னே தெரியாமயே சுத்துறவங்க நிறைய இருக்காங்க. விடு ஓடுவாங்க. வெயில நடக்கிறாங்கம்மா. ஏன் வெயில நடக்கிறோம்னு அது கூட அவங்களுக்கு தெரியும். அது கூட தெரியல. கிரிவலம்ன்றது பனி, அந்த பக்தியை யோசிக்கிறாங்கம்மா. அதே பக்தி நம்மளுக்கு போற வழி ஃபுல்லா கிடைக்குதே, ஒரு ஆனந்தம் கிடைக்குதுங்கிறத அவங்க யோசிக்கலையேன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போங்கன்னு தான் சொல்ல வரேன். இதுக்கு பேரு குறையல்ல. இப்ப நான் சொல்லும் போதுதான் அவங்களுக்கு ஓ இப்படி ஒண்ணு இருக்கோ, நம்ம பார்க்காம வந்துட்டோமோ. பாத்துருந்தா நமக்கு ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் 60 மணி நேரம் வச்ச கலசம் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. உண்மைதான். அந்த கலசத்தினால பயன் என்னன்னா, முடியாம எவ்வளவு கிடந்தீங்கனாலும் எந்திரிச்சு நடக்க வைக்கும் அந்த கலசம். அது அற்புத கலசம். புரியுதுங்களா? ஒரு கணபதி ஹோமம் மீறி போனா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போடுவாங்க. அதுக்கே அவ்வளவு சக்தி இருக்கும்போது, அதாவது அந்த ஒரு குறைந்த நிமிடங்களுக்கு அதற்கேனா ஆண்டவனை சொல்லல, அப்பாதான் எல்லாமே. விநாயகன் தான் அனைத்து மூல முதற் கடவுள். உண்மைதான். எங்க அப்பா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணக்கூடிய அந்த இதுக்கே அவ்வளவு அற்புத நிகழ்வுகள் தரும்போது, பிரபஞ்ச சக்தியா இந்த இடத்துல நம்ம பண்ற இந்த 60 மணி நேரம் வேலைக்கு எவ்வளவு அற்புதம் இருக்குன்னு சொல்றேன். அதத்தான் நான் இப்படி சொல்றேன். புரிஞ்சுதா? அப்போ இதோட அளவு கடந்த அற்புதங்கள் என்ன அப்படின்னா இதுதான் விஷயம். மற்றபடி எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லாம் சீரும் சிறப்புமா நடந்தது. ஒண்ணும் வேண்டாம், நீங்க கேட்டீங்களே ஒரு அற்புதம், எல்லாத்துக்கிட்ட சொல்லி இப்பதான் சிரிச்சுட்டு இருந்தோம். அண்ணன் கொண்டு வந்தாங்க. நான் வெளியூர், இந்த ஊர்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல, தெரியாது. சாப்பாடு கொண்டு வச்சுட்டாங்க. இந்த சாப்பாடு கொதிக்குது, இதுல எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஒரு கையோட முடியாதுன்றதுக்காக ஒரு பாக்குத்தட்டை எடுத்துட்டு வந்து, ஒரு கரண்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும். யார்கிட்ட போய் கேக்குறதுங்க, யாரு தருவா அப்படின்ட்டு, கரண்டி இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு பாக்கு தப்பைய உள்ள சாப்பாடுக்குள்ள போடலான்னு கொண்டு போறேன். பின்னாடி ஒருத்தர் யாருன்னே தெரியல, அம்மா தாங்க கரண்டி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவருக்கு இந்த இடத்துல அந்த கரண்டி கொண்டு வரணும்னு என்ன அவசியம்? உண்மைதான். வேள்வி பாக்குற வர்றவருக்கு கரண்டி இருக்கு. புரியுதா? உண்மைதான். அப்ப என்ன அது? அவரோட அற்புதம் அது. ஆனந்த தாண்டவம், ஆனந்தம். உண்மைதான். வேள்வி ஆரம்பிச்சோன்னா வர்ண பகவான் அப்படி ஒரு அற்புதமான மலையை கொடுத்தாரு. அவ்வளவு அற்புதத்தை கொடுத்தாரு. அவ்வளவு அற்புதமா மழை பெய்ஞ்சது 2 நாள் முன்னாடி.
இவங்களை பத்தி பேசணும்னு அவ்வளவோ பேசலாம். அம்மையப்பரை பேசணும்னா உண்மைதான். அண்ணாமலையார் உண்ணாமலையாரை பேசலாம், பேசணும்னா பேசலாம். பிரபஞ்சத்தின் இறைவன் அவன்தான். வாயே வலிக்காது. அவனோட அற்புதத்துக்கு அளவில்ல. புரிஞ்சுதுங்களா? எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பெரிய அற்புதத்தையும் நான் சொல்றேன். ஸ்ரீ சிங்காரவேலன் சிவசக்தி அருள்வாக்கு சித்தர் பீடத்துல அப்பா முதல்ல எனக்கு வேள்வி வச்சும் போது உத்தரவு வைக்கும் போது சொன்னாரு. அப்ப சொல்லல, இப்ப 10 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேங்க. எப்படின்னு கேட்டா போன வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வந்து சொன்னாரு. வாக்கு அக்னி பத்த வைக்கும் போதே என் குழந்தைங்க, எனக்கு மலைவாழ் மக்களோட வாக்கு தான் என்னோடது. குரு என் குழந்தைய வந்துதான் அக்னி பத்த வைக்கணும் அப்படின்னாரு. போன வாரம் எங்க பந்தல்காரர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாரு. அவரு கூட நான் நேரம் இங்க வந்துட்டேமே. அவங்களையும் போய் அவங்க போன உடுமலைப்பேட்டை போகணும். நானு மூணாறு போற வழியில அவங்கள கூப்பிடுறதுக்கு மலைவாழ் கிராமத்துல ஒரு போன் அடிச்சாலும் கேட்காது. புரிஞ்சுங்களா? ஒண்ணுமே கேட்காது. என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு புலம்பிட்டு உட்காந்துருந்தேன். இப்படி சொல்லிட்டியே முருகா, நீ சொல்லியுமே நான் கேட்க முடியாம ஆயிட்டேனே, என்ன முருகா பண்ணுவேன்னு எனக்கு கவலையா இருக்கேன். நானும் இங்க வந்துட்டேன். இது எவ்வளவு பெரிய அற்புதம் கேளுங்க. உண்மைதான். வந்துட்டேன். இதே ஊட்டிலயும் மலைவாழ் மக்கள் இருக்காங்க. நான் இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி போய் பத்திரிக்கை வச்சுட்டு நீங்க வந்து கலந்துக்கோங்கன்ட்டு வந்துட்டேன். இங்க வேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் நான் ராஜர் கோபுரத்துக்கிட்ட ஒரு பொருள் வாங்குறதுக்கு நானும் நம்ம கூட பண்ணி எடுத்த ஐயா பசுபதி ஐயாவும் போறோம். அம்மா 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 அம்மான்னு ஒரு சத்தம். யார நம்மள இங்க வந்து கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறேன். 4 பேர் வந்து நிக்கிறாங்க. அம்மா எங்களுக்கு தெரியலையா? நாங்க தெரியலப்பா, நான் டெய்லி யார பாக்குறேன். எனக்கு மெமரியே லாஸ் ஆகி போச்சு 4 மாசமா. 4 மாசமா நான் நானாவே இல்ல. சோறு இல்ல, தண்ணி இல்ல, தொண்டை கட்டிக்கிச்சு. நான் ரொம்ப சிரமப்பட்டு ஓடிட்டு இருக்கிறேன். ஆனந்த சிரமம். அம்மா நீங்க ஊட்டிக்கு வந்துருந்தீங்க, நம்ம மலைவாழ் கிராம மக்கள் வாங்குறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்காங்க? ஆமா, சந்தோஷமா இருக்கும். தேவையான ஆள் அந்த நேரத்துல கரெக்டா கொண்டாந்து விட்டுட்டாரு. அவங்க கையால தான் அக்னியை பத்த வச்சோம். நல்லதும்மா, நல்லது. இதுக்கு மேல என்ன சிறப்பு வேணும் உங்களுக்கு? எப்படி இந்த சிறப்பு சொல்லவே முடியாது. மனதால அதை சொல்லவே முடியாது. அவ்வளவு இறைவன் சொன்னத ஆமா நீ வாடகை சொல்லிட்டு போயிட்ட. திருவண்ணாமலைக்கு குறைச்சி விட்டுட்ட. நான் இங்க இருந்து அவங்க மலை கிராமத்துக்கு போகணும் கிடையாது. யார கூப்பிடுவேன்? என்னை ஏன் இந்த பாடுபடுத்துறேன்னு நான் கேட்டேன். அந்த அற்புதம் எங்க நடந்துச்சு? அதே ராஜகோபுரத்து வாசல் நடந்துச்சு. அம்மா வந்தா என் குழந்தைங்க நிக்கிறாங்க. அழுதுட்டேம்மா. ஆனந்தம் என்ன ஏறியாம வந்துட்டேன். இதுதான் உன்னோட லீலையா? என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவர் இப்படி பண்ணிருப்பாரு. எவ்வளவு பற்று என் மேல அவருக்கு பற்றுமா? உண்மைதான், உண்மை. அவர் மேல நான் வைக்கிற பற்றவர அப்பா அம்மா என் மேல அவ்வளவு பற்று வச்சுட்டாங்க. இதுக்கு இனி எத்தனை பிறப்பெடுத்தாலும் இந்த இறைவனுக்கு நான் உண்மையா இதே ஒரு இதுலதான் நான் இருக்கணும். எனக்கு இதுதான் வேணும். இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும். அவ்வளவு அற்புதத்தை நிகழ்த்தினாரு. சொல்லிட்டு வந்தேன். அம்மா நாங்க கிரிவலம் சுத்திட்டு வரோங்க. சுத்திட்டு பாப்பா, காலம்பரை அக்னி பத்த வைக்கணுங்க. வந்தாங்க. அவங்களே அழகா இறங்கி 21 அடி அழகா வந்து இறங்கி உள்ள இறங்கி அற்புதமா குண்டத்தை பத்த வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுல இன்னொரு அற்புதத்தை கேளுங்க. நான் சொன்னது ஒரு கிராமத்துக்கே சொல்லிட்டு வந்தேன். இப்படி கிளம்பிட்டாங்களே, அது சாமி வேற இன்னொரு உத்தரவு வேற போட்டுருச்சு. எல்லாரும் தான் இருந்தாங்க. குண்டை பத்த வச்சேன்னு அப்பா வந்துட்டு உனக்கு 2 நாளைக்கு இங்க போறக்கு உத்தரவு இல்ல, முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும்ட்டாரு. எப்படி உங்க கையாலதான் இங்க முடிக்கணும்ட்டாரு. என் குழந்தைங்க நீதான் முடிக்கணும்ட்டாங்க. எல்லாம் பண்ணி வந்ததுக்கார அம்மா எங்களை அனுப்பிவிடுங்கம்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா, குழந்தைங்களதான் தனியா விட்டுட்டு வந்திருக்கோம்மா அப்படின்றாங்க. ஏன்டா என்ன வம்பளை மாட்டி விடுறீங்க நான் நினைச்சிட்டு, என்னப்பா அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அம்மா அம்மா நாங்க போயே ஆகணும்மா, நீங்க மனசார போக சொல்லிட்டு அப்பா எங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாருண்ணா. ஏன்ப்பா இப்படி படுத்துறேன்னு. சரி போயிட்டு வாங்க, என்ன நடக்கணும்னு இருக்கா அவர் நடத்தி தருவாருன்னு அனுப்பிட்டேன். நேத்து காலையில ஒரு போன் வருது. நேத்து நிறைவு நிலா. நேத்து காலையில போன் வந்து, அம்மா நான் வாசம்பள்ளி பேசுறேம்மா. நாங்க அவங்க ஊருக்காரங்க. அவங்களும் அதே மலைவாழ் மக்கள். ஏங்கம்மா வரல, நீங்க வந்திருக்கலாம் இல்லம்மான்னு கேட்டா, அம்மா நான் ராஜகோபுரத்து முன்னாடி நிக்கிறேம்மாங்கிறாங்க. எப்படி
நிறைவுக்கும் நீதான் வேணும்னு சொன்னாங்களே, அந்த நிறைவுக்கும் அவங்க இங்க வந்துட்டாங்களே. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னொரு குரூப் வந்துருச்சு, பரவாயில்ல. அதே ஊர்க்காரங்க. புரிஞ்சுதா? அப்ப இது நடக்கணுங்கிறது அவரோட சித்தம். உண்மைதான் உண்மைதான். ஆனா திருவண்ணாமலையில கடுகளவும் நம்ம நினைக்கிறது நடக்காது, அவர் நடக்கிறதுதான் நடக்கும். இது அவரோட சித்தம். அவர் என்ன சொன்னாரோ அது நடந்துருச்சு, அவ்வளவுதான். அற்புதத்தை நிகழ்த்துவாரு. கடைசியா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றது என்னன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி சத்தியமான சத்தியம், சத்தியமான சத்தியம் பிரபஞ்ச சக்தி. சரியா? அது நம்ம அம்மையப்பரா வேணாலும் இருக்கலாம், அகில உலகமே வேணாலும் இருக்கலாம், அண்ட சராச்சரமே இருக்கலாம். ஆனா சக்தி நீ ஆத்மார்த்தமா கேளு, உனக்கு ஆத்மார்த்தமா வரும். புரியுதா? அதுல எந்த கல்லு முள்ளு தகடு குப்பை என்ன வேணாலும் கண்டுக்க, போயிட்டே இரு. உன் முன்னாடி அவன் இருக்கான், உன்னுள்ள அவன் இருக்கான், உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.